வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசிக்கிறேன். சென்னையில் காலேஜில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு இதுவரை வழங்கிடாத தண்டனையை வழங்க வேண்டும். அப்போதுதான் நம் நாடு சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம் உண்டார். இனிமேல் உள்ள காலங்களில் தவறு செய்த தூண்டினாலே இந்த தண்டனை அவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்கிறது. ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பும் அப்படித்தான். தீயவர்கள் கொலைகள் நடுங்க அந்த அளவுக்கு தண்டனைகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம் நாடு நல்லபடியாக இருக்கும், பெண்களும் நடமாட்டம் நல்லபடியாக இருக்கும் என்று எச்சரிக்கையுடனும் தமிழக அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோளையும் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.